இந்த வீடியோல செக்ஷன் 7ல இருந்து தான் பார்க்க போறோம். அதாவது அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா facts necessary to explain or introduce fact in issue or relevant fact. அதாவது என்ன அப்படின்னா ஒரு fact in issue இருக்கிற ஒரு ஃபேக்டையோ இல்ல relevant fact இருக்கிற ஒரு ஃபேக்டையோ எக்ஸ்பிளைன் பண்றதுக்கோ இல்ல இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கோ வேற ஒரு ஃபேக்ட் யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படினா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது அப்படினா அதுவுமே வந்து இந்த கேஸுக்கு ரிலவென்ட்டான ஃபேக்ட் தான். அதுக்குமே நம்மளால எவிடன்ஸ் சப்மிட் பண்ண முடியும் அப்படினு சொல்றது தான் இந்த செக்ஷன் 7. ஸோ இது வந்து ஒருவேளை அந்த ஃபேக்ட் அப்படின்றது அந்த பார்ட்டிஸ்க்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ற விதமாகவும் இருக்கலாம். இல்லைனா வந்து ஒரு ஃபேக்டை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கோ இல்லை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காகவும் அந்த ஃபேக்ட் அப்படின்றது இருக்கலாம். ஸோ அப்படி இருக்குதுன்ற பட்சத்தில் அந்த ஃபேக்ட்டுமே வந்து இந்த கேஸுக்கு ரிலவெண்ட் தான், அதுக்கான எவிடன்ஸுமே நம்மளால் கோர்ட்டில் சப்மிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது இந்த செக்ஷன் 7. ஸோ இதை நீங்கள் வந்து இந்த இல்லஸ்ட்ரேஷன் சி படிக்கிறது மூலிமா உங்களுக்கு இன்னும் நல்லா க்ளீனாக புரியும். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏ இஸ் அக்யூஸ்ட் ஆஃப் அ க்ரைம். ஸோ ஏ அப்படின்ற ஒரு பர்சனை க்ரைம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அக்யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னா த ஃபேக்ட் தட் soon after the commencement of the crime ஏ absconded from this house. அதாவது என்ன ஃபேக்ட் அப்படின்னா இந்த க்ரைம், அதாவது சொல்லப்பட்ட க்ரைம் அப்படின்றது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஏ அப்படின்ற பர்சன், அதாவது அக்யூஸ்ட் குற்றம் சாட்டப்பட்ட நபர் வந்து அவர் வீட்டிலேருந்து வந்து அவர் அப்ஸ்காண்ட் ஆகியிருக்காரு. ஸோ அக்கார்டிங் டு செக்ஷன் 6 வந்து இது வந்து ஒரு ரிலவெண்ட்டான ஒரு ஃபேக்ட். ஸோ இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏ தான் வந்து க்ரைம் பண்ணுறதா வந்து கோர்ட் வந்து மே ப்ரிசியூம். ஸோ அது வந்து அசியூம் பண்ணிக்கலாம். ஃபர்தராக இதை வேறு ஒரு எவிடன்ஸை வச்சு நம்ம டிஃபெண்ட் பண்ணாத வரைக்கும் கோர்ட் வந்து அதை அப்படி தான் அசியூம் பண்ணிக்கும். பட் ஆனால் என்ன அப்படின்னா ஸோ இதில் வந்து நம்ம ஃபர்தராக என்ன பார்க்கணும் அப்படின்னா ஆஸ் அ கண்டக்ட் சப்சிக்வெண்ட் டு அண்ட் அஃபெக்ட் பை ஃபேக்ட் இன் இஷ்யூ. ஸோ வந்து இது என்ன அப்படின்னா அது வந்து கண்டக்டில் வரும். ஸோ வந்து அவரு தான் வந்து அந்த க்ரைமை பண்ணியிருக்கிறாரு. அண்ட் தென் வந்து அந்த க்ரைமோட சப்சிக்வெண்ட் கண்டக்டாக தான் வந்து ஒரு அப்ஸ்காண்ட் ஆகிருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம செக்ஷன் 6ல் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபர்தராக நம்ம ஒரு வேளை அவர் அப்ஸ்கேண்ட் ஆனதுக்கோ இல்லை அவர் வீட்டை விட்டு போனதுக்கோ வேறு ஒரு ரீசன் இருக்குது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டா, சப்போஸ் ஏ வந்து ஒரு சடனான ஒரு அர்ஜென்ட்டான ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குது வேறு ஒரு பிளேஸில், அதனால தான் அவர் வந்து போனாரே தவிர அந்த க்ரைம் பண்ணனால போகலை அப்படின்ற மாதிரி அந்த பிஸ்னஸ் மீட்டிங்க்கோ இல்லைனா அந்த சடன் அண்ட் அர்ஜென்ட் பிஸ்னஸ் மீட்டிங்க்கான ப்ரூஃபை நம்ம சப்மிட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபேக்ட் வந்து ரிலவெண்ட் தான். ஸோ அதுக்கான எவிடன்ஸையுமே நம்ம வந்து ஷோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் இந்த செக்ஷன் 7. ஸோ இதில் நம்ம ஃபர்தராக என்ன பார்க்கணும் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் மீட்டிங் அப்படின்றது வந்து சடன் அண்ட் அர்ஜென்ட்டாக இருக்கணும். ஸோ ஏன்னா வந்து ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் சடன் அண்ட் அர்ஜென்ட்டாக இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் அவர் வந்து அப்ஸ்கேண்ட் ஆவார், சடனாக போவார். சப்போஸ் அது ப்ரீ பிளான்டாக இருந்தது அப்படின்னா அவர் வந்து சடனாக அப்ஸ்கேண்ட் ஆகிறதுக்கோ இல்லை சடனாக போகிறதுக்கோ எந்த வித ஒரு நீடுமே இருக்காது. ஸோ இதையுமே வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ இதை சொல்கிறது தான் வந்து இந்த செக்ஷன் 7 ஆஃப் BSA 2023. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஃபேக்ட் இன் இஷ்யூவாக இருக்கிற ஒரு ஃபேக்டையோ இல்லை ரிலவெண்ட் ஃபேக்டாக இருக்கிற ஒரு ஃபேக்டையோ இன்னும் ஒரு ஃபேக்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது இல்லை இன்ட்ரடியூஸ் பண்ணுது இல்லை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுது இல்லை வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா அந்த ஃபேக்ட் எல்லாமே வந்து ரிலவெண்ட் ஃபேக்ட் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு முக்கியமான ப்ரொவிஷன் தான் வந்து இந்த செக்ஷன் 7. அண்ட் செக்ஷன் 8 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா த திங்ஸ் செட் ஆர் டன் பை கான்ஸ்பிரேட்டர் இன் ரெஃபரன்ஸ் டு காமன் டிசைன். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கான்ஸ்பிரேட்டர்னா என்ன அப்படின்றத நீங்கள் வந்து BNSல பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன அப்படின்னா ஒரு 2 or 3 மெம்பர்ஸ்க்குள்ளே இருக்க ஒரு அக்ரிமெண்ட், அதாவது அக்ரிமெண்ட் டு கமிட் அ க்ரைம், அதுதான் வந்து கான்ஸ்பிரசி இல்லை கான்ஸ்பிரேட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கான்ஸ்பிரேட்டரில் ஏதாவது ஒரு கான்ஸ்பிரேட்டர் வந்து பண்ணுற ஒரு செயலோ இல்லை ஒரு சொல்கிற ஒரு விஷயமோ வந்து இந்த ஃபேக்டின் இஷ்யூக்கு ரிலவெண்ட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸோ அது எல்லாமே வந்து ரிலவெண்ட் ஃபேக்ட் தான் அப்படின்ற மாதிரி இந்த செக்ஷன் 8ல் சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கணும் அப்படின்னா ஒரு 4 பேர் சேர்ந்து வந்து ஒரு க்ரைம், ஒரு தெஃப்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு நம்ம எவிடன்ஸாக வந்து அதில் அந்த 4 பேரில் ஒரு நபர் வந்து போயிட்டு வந்து ஒரு திங்ஸை வாங்கினார், இல்லை தெஃப்ட் பண்ணுறதுக்கோ இல்லை தெஃப்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவரோட இன்டென்ஷனை வந்து இன்னொருத்தர்கிட்ட சொன்னாலோ ஸோ அது எல்லாமே வந்து இந்த ஃபேக்டோட ரிலவெண்ட் தான். ஸோ அதுக்கான எவிடன்ஸையுமே வந்து நம்மளால் சப்மிட் பண்ணலாம், அதுவுமே ஒரு வேலிடான எவிடன்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த செக்ஷன் 8 ஆஃப் த ஆக்ட். அண்ட் நமக்கு இந்த செக்ஷன் 9ல் ஃபர்தராக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வென் ஃபேக்ட்ஸ் நாட் அதர்வைஸ் ரிலவெண்ட் பிகம் ரிலவெண்ட். அதாவது வந்து ரிலவெண்ட்டாக இல்லாத ஒரு ஃபேக்ட் எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வந்து அது வந்து ரிலவெண்ட் ஃபேக்டாக மாறும் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கான ப்ரொவிஷன் தான் இந்த செக்ஷன் 9. ஸோ இதில் ஃபஸ்ட்டு சப்செக்ஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்கன்சிஸ்டன்ஸ், அதாவது நம்ம இப்போ சொல்கிற ஃபேக்ட் வந்து அதோட அவுட்கம் வந்து ஃபேக்ட் இன் இஷ்யூவாக இருக்கிற ஒரு விஷயத்தையோ இல்லை ரிலவெண்ட் ஃபேக்டாக இருக்கிற ஒரு விஷயத்தோட இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது, அதாவது பொருந்தி போகாமல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இப்போ நம்ம சொல்கிற ஃபேக்ட்டுமே வந்து
வந்து ரிலவெண்ட் தான் அப்படின்ற மாதிரி சப்செக்ஷன் 1ல சொல்கிறாங்க. அண்ட் சப்செக்ஷன் 2ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இஃப் பை தெம்செல்ஃப் ஆர் இன் கனெக்ஷன் வித் அதர் ஃபேக்ட் தே மேக் த எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எனி ஃபேக்ட் இன் இஷ்யூ ஆர் ரிலவெண்ட் ஃபேக்ட் ஹைலி ப்ராபபிள் ஆர் இம்ப்ராபபிள். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம இப்போ சொல்கிற ஃபேக்ட் அப்படின்றது அது தனியாகவோ இல்லை வேற ஒரு சில ஃபேக்ட்ஸோட கனெக்ஷனாகவோ ஃபேக்டின் இஷ்யூவாக இருக்கிற ஒரு ஃபேக்டை எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் நான் எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கவோ இல்லை வந்து ப்ராபபிள், அதாவது நடக்க வாய்ப்பு இருக்குது இல்லை நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ண உதவுது அப்படின்ற பட்சத்துலேயுமே வந்து நம்ம லேட்டராக சொல்கிற ஃபேக்ட்டுமே வந்து ரிலவெண்ட் ஃபேக்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை மாதிரி இந்த டெர்மினாலஜிஸ்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு லிட்டில் பிட் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ சொல்கிற விஷயத்த உங்களால் ஃபுல்லாக உள்வாங்கிக்க முடியாது. ஸோ இதுக்காக தான் வந்து இந்த ஆக்ட் ஃபுல்லாக நிறைய இல்லஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது படிக்கிறது மூலிமா உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக புரியும். இல்லஸ்ட்ரேஷன் ஏல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா, ஏ அப்படின்ற ஒரு பர்சன் வந்து சென்னையில் ஒரு க்ரைம் பண்ணியிருக்கிறதா வந்து நம்ம அக்யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நம்ம ஃபேக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த பர்டிகுலர் டைமில் வந்து ஏன்றவர் வந்து இந்தியாவிலேயே இல்லை, லடாக்கில் தான் இருந்தார் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம ஃபேக்டாக சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து ரிலவெண்ட் ஃபேக்ட். சப்போஸ் அவர் வந்து லடாக்கில் இல்லை, சென்னையில் தான் இருக்கிறாரு, பட் ஆனால் ரொம்ப தொலைவான ஒரு பிளேஸில் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரூஃப் சப்மிட் பண்ணோம் அப்படின்னா அதுவுமே வந்து ரிலவெண்ட் ஃபேக்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் ஃபர்தராக பார்க்கும்போது தோ நாட் இம்பாசிபிள் பட் இட் மேக் ஹைலி இம்பாசிபிள். ஸோ வந்து அது இம்பாசிபிளே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் இம்பாசிபிளாக இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது வந்து க்ரைம் நடக்கிற ஸ்பாட்டில் இல்லை, பட் ஆனால் கொஞ்சம் தூரத்தில் இருந்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா அதுவுமே வந்து ரிலவெண்ட் ஃபேக்ட் தான் அப்படின்ற மாதிரி இந்த செக்ஷன் 9ல் சொல்கிறாங்க. அண்ட் தென் வந்து செக்ஷன் பியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சப்போஸ் ஒரு க்ரைம் நடந்துருது. ஸோ அந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா ஒரு 4 பேருக்கு மேலே நமக்கு சந்தேகமாக இருக்குது, ஏ பி சி டி அப்படின்னு. ஸோ இதில் நம்ம ஃபர்தராக சப்மிட் பண்ணுற ஃபேக்டில் என்ன கண்டுபிடிக்கப்படுது அப்படின்னா இதில் வந்து பி சி டி அவங்க 3 பேருமே பண்ண வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து அப்போ இந்த 3 பேருமே இல்லாத காரணத்தினால ஏ தான் அதை பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி இல்லை வாய்ப்பு அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது அதுவுமே வந்து ரிலவெண்ட் ஃபேக்ட் தான் அப்படின்ற மாதிரி இந்த செக்ஷன் 9ல் சொல்கிறாங்க. அண்ட் செக்ஷன் 10 நம்ம பார்க்கும்போது ஃபேக்ட்ஸ் டெண்டிங் டு எனேபிள் கோர்ட் டு டிட்டர்மைன் அமௌண்ட் ஆர் ரிலவெண்ட் இன் ஸ்வீட் ஃபார் டேமேஜ். அதாவது வந்து ஒரு ஸ்வீட் ஃபார் டேமேஜ் இருக்குது, அதாவது வந்து காம்பன்சேஷனுக்காக ஒரு ஸ்வீட் வந்து சிவில் கோர்ட்டில் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் அந்த ஸ்வீட் காம்பன்சேஷன் அமௌண்ட், அதாவது டேமேஜ் எந்த அளவுக்கு இருக்குது, அதுக்கான காம்பன்சேஷன் எந்த அளவுக்கு கொடுக்கணும், அது ரிலவெண்ட்டாக இருக்கிற இன்ஃபர்மேஷன், அது ரிலவெண்ட்டாக இருக்கிற எவிடன்ஸ் எல்லாமே வந்து ரிலவெண்ட் ஃபேக்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இந்த ஃபேக்ட்ஸோட ஹெல்ப்லாம் இருந்தால் மட்டும்தான் கோர்ட்டால் ஆக்சுவலாக எவ்வளோ டேமேஜஸ் இருக்குது, ஸோ நம்ம எவ்வளோ காம்பன்சேஷன் கொடுக்க வைக்கணும் அப்படின்றதுக்கான கன்க்ளூஷன் வர முடியும். ஸோ அதனால் வந்து இது ரிலேட்டடாக இருக்கிற எல்லா ஃபேக்ட்டுமே வந்து ரிலவெண்ட் ஃபேக்ட் தான் அப்படின்ற மாதிரி செக்ஷன் 10ல் சொல்கிறாங்க. அண்ட் அடுத்த செக்ஷன் 11ல் பார்க்கும்போது ஃபேக்ட் ரிலவெண்ட் வென் ரைட்ஸ் ஆர் கஸ்டம் இஸ் இன் கொஷின். அதாவது வந்து ஒரு பர்சனோட ரைட்டோ இல்லைனா ஜென்ரல் ஒரு பப்ளிக்கோட கஸ்டமோ வந்து கொஷினாக வருது அப்படின்ற பட்சத்தில் அங்கே வந்து எதெல்லாம் ரிலவெண்ட் ஃபேக்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் இந்த செக்ஷன் 11. அதுலேயே வந்து சப் கிளாஸ் ஏல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனி டிரான்சாக்ஷன், ஸோ அந்த ரைட் ரிலேட்டடாகவோ இல்லை அந்த கஸ்டம் ரிலேட்டடாகவோ ஏதாவது வந்து ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ரிலவெண்ட் ஃபேக்டாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டு எவிடன்ஸ் சப்மிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த சப்செக்ஷன் சப் கிளாஸ் ஏல சொல்கிறாங்க. அண்ட் தென் வந்து பர்டிகுலர் இன்ஸ்டன்ட், ஸோ வந்து ஒரு பர்டிகுலர் ரைட் ரிலேட்டடாக, ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஷர்மேன் இருக்கிறாரு. ஸோ அவரோட ஃபாதருமே வந்து ஃபிஷர்மேன் தான். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கொஷின் வருது, ஸோ வந்து ஏக்கு வந்து அந்த ரைட் இல்லை, ஸோ ஏ அப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் ஃபேக்ட் இன் இஷ்யூவாக வருது. ஸோ அந்த இடத்துல வந்து ஏவோட அவங்க அப்பாவுமே வந்து ஃபிஷர்மேன் தான் அப்படின்றதுக்கான பர்டிகுலர் இன்ஸ்டண்ட்டை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அது வந்து இந்த இடத்துல வந்து ரிலவெண்ட் ஃபேக்ட் அப்படின்ற மாதிரி செக்ஷன் 11ல் சொல்கிறாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ரைட்டோ இல்லை ஒரு கஸ்டம் ரிலேட்டடாக ஒரு கொஷின் வந்தது அப்படின்னா ஹிஸ்ட்ரியில், அதாவது ப்ரீவியஸாக இது ரிலேட்டடாக ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு இல்லை இது ரிலேட்டடாக ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஈவெண்ட் இருந்தது அப்படின்னா அதுவுமே வந்து கேஸுக்கு ரிலவெண்ட்டான ஃபேக்ட் தான். அப்படி ரிலவெண்ட்டாக இருக்கிற ஃபேக்ட்டுக்கு சம்மந்தமாக இருக்கிற எவிடன்சஸ்லாம் நம்மளால் கோர்ட்டில் சப்மிட் பண்ண முடியும், கோர்ட் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த செக்ஷன் 11.
அண்ட் செக்ஷன் 12 பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்ட் ஷோயிங் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் ஆர் ஆஃப் பாடி ஆர் பாடிலி ஃபீலிங். அதாவது வந்து ஒரு ஃபேக்ட் அப்படின்றது வந்து ஒரு கேஸில் இந்த பர்சன், அதாவது அக்யூஸ் பண்ணப்பட்ட ஒரு பர்சனோட ஸ்டேட் ஆஃப் மைண்டையோ இல்லை பாடிலி ஃபீலிங்கையோ எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதமாக எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாக இருக்குது அப்படின்னா அந்த ஃபேக்ட் எல்லாமே ரிலவெண்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்டென்ஷன் ரிலேட்டடாக இருக்கிற கொஷின்ஸுக்குலாம் வந்து அது ரிலேட்டடாக இருக்கிற ஃபேக்ட்ஸ் எல்லாமே ரிலவெண்ட் தான். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் க்ளீனாக புரியும். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் ஏல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏ அப்படின்றவர் வந்து ஒரு ஸ்டோலன் குட்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்கிறாரா இல்லை ஸ்டோலன் குட்ஸ் தான் வச்சிருக்கிறாரா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக்ட் இஷ்யூவாக இருக்குது. ஸோ அந்த சுச்சுவேஷனில் நம்ம வந்து அவர் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து நிறையா ஸ்டோலன் குட்ஸ்லாம் அவர்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல அவரோட ஸ்டேட் ஆஃப் மைண்டை வந்து நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ வந்து அவர் வந்து வித் ஃபுல் நாலேஜோடு தான் இந்த ஸ்டோலன் குட்ஸையும் அவர் வச்சிருக்கிறாரு. ஏன்னா ப்ரீவியஸாக இவர் இதே மாதிரி நிறையா ஸ்டோலன் குட்ஸும் வச்சிருக்கிறாரு. ஸோ ப்ராபபிலிட்டி அப்படின்றது அதிகமாக இருக்குது. இவர் வந்து தெரிஞ்சே தான் இந்த ஸ்டோலன் குட்ஸாக வாங்கியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி. ஸோ இதை மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படி அந்த ஏ அப்படின்ற பர்சனை வந்து நம்மளால் லைபிள் ஆக்க முடியும். அது வந்து இந்த செக்ஷன் 12க்கு கீழே கவர் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்மளோட இந்த பிஎஸ்சி ஆக்டில் சொல்கிறாங்க. அண்ட் செக்ஷன் 13 பார்க்கும்போது நமக்கு வந்து ஃபேக்ட் பியரிங் ஆன் கொஷின் வெதர் ஆக்ட் வாஸ் ஆக்சிடென்ட் ஆர் இன்டென்ஷன். அதாவது வந்து ஒரு ஃபேக்டின் இஷ்யூ இருக்குது. ஸோ அதோட கொஷின் அப்படின்றது இந்த ஃபேக்ட் வந்து ஆக்சிடென்ட்டாக நடந்ததா இல்லை இன்டென்ஷனோட தான் பண்ணாரா அப்படின்ற மாதிரி கொஷின் வருது அப்படின்ற பட்சத்தில் எதெல்லாம் ரிலவெண்ட் ஃபேக்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து இந்த இடத்துல வந்து சில ஃபேக்ட்ஸ்லாம் வந்து இது ஆக்சிடென்ட்னு ப்ரூவ் பண்ணும், சில ஃபேக்ட்ஸ்லாம் வந்து இது வந்து இன்டென்ஷனலாக தான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணும். ஸோ அப்படி இருக்கிற எல்லா ஃபேக்ட்டுமே வந்து ரிலவெண்ட் ஃபேக்ட் தான் அப்படின்ற மாதிரி இந்த செக்ஷன் 13 சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிளோட பார்த்தோம் அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன் ஏ வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் என்ன அப்படின்னா ஏ அப்படின்ற ஒரு பர்சன் வந்து அவரோட ஹவுஸ் வந்து பேர்ன் ஆகிடுது, ஃபயர்னால அஃபெக்ட் ஆகிடுது அப்படின்ற மாதிரி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து கவுண்டர் ஃபேக்டாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா இவர் வந்து சப்சிக்வெண்ட்டாக இல்லை ப்ரீவியஸாக நிறைய ஹவுஸ் வந்து இந்த மாதிரி பேர்ன் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணியிருக்கிறாரு. அதனால் வந்து இவர் வந்து வேணும்னே தான் இவரோட இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஹவுஸையுமே பேர்ன் பண்ணியிருக்காரு with the motive of claiming the insurance amount. ஸோ வந்து அவரோட ஹவுஸ் வந்து ஆக்சிடென்டலாக பேர்ன் ஆகல, இவரே தான் இன்டென்ஷனலாக பேர்ன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ஃபேக்ட் சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னா அதுவுமே இந்த கேஸுக்கு வந்து ரிலவெண்ட் ஃபேக்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் இந்த செக்ஷன் 13 ஆஃப் த ஆக்ட். அண்ட் ஃபைனலாக நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 14 இதில் வந்து எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். அதாவது வந்து ஒரு கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கிற ப்ரொசீஜர் எல்லாமே வந்து ரிலவெண்ட் ஃபேக்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிளில் நீங்கள் இல்லஸ்ட்ரேஷன் பியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஷின் இருக்குது. அதாவது வந்து இந்த லெட்டர் வந்து ஏ அப்படின்ற ஒரு பர்சனை போய் ரீச் ஆச்சா இல்லையா அப்படின்றது தான் வந்து ஃபேக்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த லெட்டரை வந்து ப்ராப்பராக தான் வந்து இந்த டியூ கோர்ஸில் தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அந்த லெட்டருமே வந்து நாட் ரிட்டர்ன்டு த்ரூ எனி லெட்டர் ஆஃபீஸ் ஆர் எனி ரிலவெண்ட். ஸோ வந்து அந்த லெட்டருமே வந்து திருப்பி நம்மக்கிட்ட வரல. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன அஸ்யூம் பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த லெட்டர் அப்படின்றது ஒரு கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், அதாவது அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் டெலிவரி ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து இது மோஸ்ட் ப்ராபப்ளி இது வந்து டெலிவரி ஆகிருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் இந்த செக்ஷன் 14. ஸோ இதெல்லாம் தான் வந்து ரிலவெண்ட் ஃபேக்ட் ரிலேட்டடாக, அதாவது எந்தெந்த மாதிரி ஃபேக்ட்லாம் வந்து ஃபேக்டின் இஷ்யூக்கு ரிலவெண்ட்டாக இருக்குது அதுக்கெலாம் நம்ம வந்து எவிடன்ஸ் சப்மிட் பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த சாப்டர். ஸோ அடுத்து வந்து அட்மிஷன்னா என்ன அப்படின்றது செக்ஷன் 15 சொல்கிறாங்க. அது வந்து நம்மளோட சப்சிக்வெண்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட மற்ற லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.